ஏன் ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு இந்த மாதிரி நிலைமை வந்து எப்படி இந்த நிலைமைக்கு நீங்க போனீங்க? இவன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அது என்னன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னானாலும் கவலைப்படுங்க, உனக்கு நாங்கள் இல்ல. அதாவது இப்பதான் வந்து பண்ணக்கூடாது. அது நைட்டு எத்தனை மணிக்கு இருந்தீங்க? 12:01 கரெக்டா மிட் நைட் அனுப்புறான். ஹாப்பி பர்த்டே மாதிரி அனுப்புறான். 12:01 கால் அனுப்புறான். அனுப்பிச்சுட்டு டெலிட் பண்றான். அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ அந்த மாதிரி இல்லையா இருக்கு. டெலிட் பண்ணாலும் கியூரியாசிட்டி கிரியேட் பண்றான். உருவாயிருச்சு. அப்ப நம்ம மட்டும் சும்மா இருக்குமா? அது என்னன்னு சொல்லி பார்த்து செக் பண்ண மெசேஜ் வந்துருக்கலாம். பண்ணா நீ வருவீங்க. ஏங்க நீங்க பாத்துருப்பீங்க, ஓபன் பண்ணும்போது வெளியில கேட்டுட்டு எல்லாமே இப்படி போய் பேசுறாங்க. நீ மாட்டிக்கிட்டா இவனை கொன்னுடலாமா? சபரி without seeing you I am suffering a lot. Okay, so loneliness is killing me, so please call talk. யாருங்க இவரு? பாக்கிறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. சாரி மச்சான், இங்கிலீஷ் கொஞ்சம் லைட்டா வரல. நீ ஆனா எழுதல, கரெக்ட்டா நீ மெசேஜ் பண்ணல. So please call talk something about our happy moments. I'm always here for you my friend அப்படின்னு மெசேஜ் வந்து நேற்று நைட்டு நான் போட்டு டெலிட் பண்ணேன். சபரிங்கிறது இருக்குது, அந்த ஃப்ரெண்டுங்கிறது இருக்குது, அதெல்லாம் எடுக்கும். அதான் கரெக்ட். இது இல்லாம இருந்தா மாதிரிதான் இருக்கும். அப்போ இந்த மெசேஜ் வந்து எங்கிருந்து வந்துச்சுன்னா, ஒருத்தங்கிட்ட வந்து அதை வந்து சபரி ஷேர் பண்ண சொன்னாங்க. இப்போ அவன் வந்த மெசேஜ் நீ காட்டுற, எனக்கு இப்ப காட்டுற, நீ அதை காட்டிட்டேன்னா அந்த வீடியோ நான் போட மாட்டேன், சீரியஸா போட மாட்டேன். என்ன வீடியோ? இந்த வீடியோ வராது. பட் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா அவன் அது பண்ணலன்னு அர்த்தம், பொய் சொல்றான்னு அர்த்தம். கைஸ், இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அவன் பொய் சொல்லிருக்கான். ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? அதாவது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதான் கேட்டேன், உனக்கு மெசேஜ் வந்தது எனக்கு தெரியும், நீ பார்த்துருப்பேன்னு தெரியும், நீ அதாவது உங்களுக்கு அந்த எடிட் பண்ணாலும் நீ பார்ப்பேன்னு தெரியும். நீ சொல்லு 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 சொல்லு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கால் டாக்கிங் சம்திங் அவுட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் சொன்னான். அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து இங்க நடக்கல, காலேஜ் டைம் தான் நடந்திருக்கு. சில பல ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நடந்த மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்காக என்ன பண்ணனா, என் கூட சுற்றி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கால் அடிச்சேன். அதுல 2 பேர் அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாங்க, ஒருத்தன் போயிட்டான், அவன் இல்லவே இல்லை. இன்னொரு பேர் இருக்கான், இன்னொரு 2 பேர் இருக்காங்க. அவனுக்கு கால் பண்ணேன். மகேஷ்னு ஒருத்தங்க, அந்த ஆக்டர் கருணாகரன் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, டிக்டோங்க அந்த மாதிரியே தாங்க இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான், மாப்பிள்ள எங்க இருக்குன்னு கேட்டேன். ஏய், நான் ஃப்ரீயா தான்டா இருக்கேன்டா, ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன்டான்னு சொன்னான். சரி வாடா, இந்த மாதிரி ஒரு எடுக்க போறானான்னு கூப்பிடுறேன். மாப்பிள்ள ரொம்ப பிஸிடா, மாதிரி பிஸிடாங்கிறான். திரும்பவும் ஏன்டா பிஸின்னு கேட்டா, என்ன வாங்க போகணும்தாங்கிறான். வீட்டுக்கு என்ன வாங்க போகணுங்கிறான். புரியலையே. சரி, நான் என்ன சொன்னேன், டேய் நீ வாங்கி குடுத்துட்டு வாடா, வெயிட் பண்றேன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒண்ணு சொன்னா பாரு, என்னால ஏத்துக்கவே முடியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லடா மாப்பிள்ள, நான் என்ன வாங்குறாருன்னா மரத்து காய்ச்சல் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணா வாங்குவேன்னு சொன்னான். வெயிட் பண்றேன்டா, போய் டக்குன்னு வாங்கிட்டு வா, பொறுமையா வாங்குறோம்ல, அப்புறம் போவோன்னு சொன்னேன். இல்ல மாப்பிள்ள, நான் போனா அப்படிலாம் பாட்டில குடுக்குற வாங்க மாட்டேன்டா, அவங்க போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் நக்கி பார்த்தா நான் வாங்குவேன்னு சொன்னா பாருங்க. என்னடா என்னப்பா செய்யறது, விதி விளையாட்டுச்சப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. அந்த மாதிரி பண்ணாதான் நான் அந்த கண்ணு பார்த்தா வாங்குவோம், அந்த எண்ணெய் வாங்குறதுக்காக ஒரு நாள்ரா அப்படிங்கிறான். இந்த மாதிரி பண்ணிக்கிறான். அவன் பேடி சிட்டுறாங்க, அப்படி ஒண்ணு சொல்றாங்க. அதாவது வரலன்னு சொல்லினா கூட பிரச்சனை இல்லை, இந்த காரணம் ஒண்ணு சொன்னா பாருங்க, ஏத்துக்கவே முடியல. டேய் அடுத்தது அஜித். இருந்தா அஜித்து கால் பண்ண, அவன் வரலன்ட்டான்ல. இப்ப அடுத்தது அஜித்து கால் பண்ண. அந்த அஜித்துங்கிற பையன் 90s கிட்ஸ் வீடியோல வந்திருப்பான், கல்யாண வீடியோல. வீட்டுல பொண்ணு பார்க்க போறாங்க, வாடகை கூட்டு அங்கேயும் வந்து கூப்பிட்டேன். எடுத்தோடனே ஹலோ என்னடா பண்றேன்னு கேட்டேன். மச்சான் வண்டியில போயிட்டு இருக்கேன்னா அப்படின்னா. சரி வண்டியில போறான் அப்படின்னு எங்கடா போறேன்னு கேட்டா, வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னான். அதனால அவனை விட்டேன், அவனுக்கு எதுவும் நான் சொல்லலை. அவன் சண்டே
ஏய் மைக் செத்து போச்சுடா டேய். சார்ஜர் என்னடா சொல்ற? ஏன்டா? என்னடா மைக் இது டேய்? தம்பி நம்ம அதுக்கு மேலே பேசணும்ப்பா. எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்னு பாரு, எவ்வளோ செகண்ட் ஆயிருக்குன்னு பாரு. 18 நிமிஷம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. கடைசியாக பேசுன எப்போ பாரு. நீ பேசாத, சார்ஜர் போயிடுச்சுன்னு சொல்லு. போது அமுத்தி இருக்க. நீ ஃபோன் எடு. நான் அழுத்தினது இப்போ பார்க்கலாம். அழுத்தினதா என்னன்னு பார்ப்பாரு. வருது தட்டுனா எப்படா மைக் ஒர்க் ஆகும்? என்னடா மைக் எனக்கு புரியல. எப்படா தட்டுறது எனக்கு புரியல. இன்னும் டச் ஆடாது. அந்த பட்டன்ல தான் அமுத்தி இருக்கடா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முடியல. என்னைவா யார் உங்க ஃப்ரெண்டு? சபரி பேரோட மென்ஷன் பண்ணாங்க. அதான் எதிர்பார்க்கறேன். சபரியா? அப்படி மென்ஷன் பண்ணணும்ல. எப்படி வளர்றான் பாருங்க கேப்ல. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. எந்த ஊர் ப்ரோ நீங்க? திருநெல்வேலியா? சிவகங்கையா? நீங்க ஈரோடா? நீங்க செட்டிலா இல்ல ஸ்டே பண்ணிட்டீங்களா? ரூமா? பேச்சுலர் ரூமா? மாசம் கொடுமுடி போயிட்டாரு. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு ப்ரோ? அவரு பேரு? பசங்க எப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணும். இப்போ என்ன நினைச்சுன்னா, ரேண்டமா நாங்க சாப்பிட வந்தோம் 2 பேரும். பசிக்கிறதுக்காக சாப்பிட வந்தோம். ஹோட்டல் வந்தோம். ஓகேங்களா? ஹோட்டல் வந்த ஒரு நாள் ஆப்போசிட் டேபிள் இவங்க 2 இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை நாங்கள் பார்த்தது கூட இல்லை, யாருன்னே தெரியல. ஆனா இவங்க 2 எங்களுக்கு பில் கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பசங்க ஜாயின் ஆவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். நாங்க ஜஸ்ட் ஒரு சும்மா பேசணும். பேரு கூட தெரியல. இப்பதான் நான் பேரே கேட்கிறேன். அந்த அளவுக்கு பேரு கூட தெரியாம பில் கட்டிடுவோம். என் பேரு சபரி. ஓகேவா? இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் ஆகும். ஆனா எங்க பில் பே பண்ணிட்டாங்க. நாங்க அவங்க பில் பே பண்ண போனோம். இந்த மாதிரி தான் பசங்க ஃபுல்லாவே. அது வந்து ஒரு மாதிரி இதாகணும், சீட் ஆகணும் இல்லையா? அதேதான். காயலங்கடையில் போல எடு. அதை எடுத்துட்டு தான் இருப்போம். போங்க அதை எடுத்துட்டு தான் இருப்போம். ஐயோ அம்மா, என்னடா இப்படி சுடுது? போடா பாத்தில மச்சான். அதான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது, பசங்கிறது தான். யாருன்னு தெரியல மச்சான். எப்படி ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்ற டைம்ல ஆப்போசிட் டேபிள் இருக்கிற பசங்க இப்போ பாருங்க, நம்ம கூட டீ சாப்பிட வராங்க. மச்சான் வைப் இந்த மாதிரி இருக்கணும். புரியல. ஓ இங்கே நம்ம இதா? ஓகே. யாருக்கு? டிவிக்கேவா? டீ குடிக்க தான் போகிறோம். பொதுவா எல்லாத்தையும் சாத்துறோம். தம்பி அப்போ யாரு கூட்டு போடுவேன்? நீ? நான் இருக்கவே இருக்கு. என்னது? யாருமே இல்லை. அப்படின்னா இல்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நடந்ததெல்லாம் ஆட் ஆகும். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பார்க்குறேன். சம்பவம் பண்ணிச்சு நாய் 12 மணிக்கு நைட்டு மெசேஜில் சம்பவம் பண்ணிடுச்சு. ப்ரோ அது வந்து ஒரு டேர் ப்ரோ. விட்றா காது ஏதாவது அடி. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. மெசேஜ் நான் போட கிடையாது. ஒரு டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட் அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இல்லை அவன் சொன்ன நம்பாதீங்க ப்ரோ. என்ன காது? ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டர்னிங் இப்போ டாட்டா சொல்லுவாங்க பாரு. டாட்டா ப்ரோ சொல்லல, அவ்வளோதான். ஃபைனலாக நைட் ஆயிடுச்சுங்க. ஆஃப்டர்நூன் பார்த்துருப்போம். சாப்பிட்டு வீட்டில் தூங்கியாச்சு. தூக்கத்தை போட்டு இப்போ ஈவினிங் ஒரு 6:30 மணிக்காட்ட வந்து பேக்கரியில் டீ சாப்பிட்டுருக்கோம். சரிங்க, அவ்வளோதான் இன்றைக்கான vlog வீடியோ முடிஞ்சிருச்சு. ஹோம் டூர் vlog ஃபஸ்ட்டு இவனோட ஹோம் டூர் vlog போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு யாரோட ஹோம் டூர் vlog போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக வந்து வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஹோம் டூர் வந்து பரபரப்பாக விறுவிறுப்பாக வரப்போகிறது. நன்றி, வணக்கம். பாய் சொல்கிறா. பாய் சொல்லு. பாய். செஞ்சுட்டேன் போங்க.